தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னையில் நடந்த தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய அவர் 1256 முகாம்கள் மூலம் 17 தனித்துவ மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மக்களை சந்தித்தால் தனது உடலில் பாதிப்பு இருந்தால் கூட சரியாகிவிடும் என்று முதலமைச்சர் கூறினார். ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம், மக்களை சந்திச்சாதான் எனக்கு உற்சாகம் வரும். ஏதாவது உடல்நல என்னுடைய உடலில் ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும். மருத்துவமனைக்கு வருபவர்களை மருத்துவ பயனாளிகள் என அழைக்க மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்த பின் பேசிய அவர் அந்த மருத்துவ முகாம்களை மக்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள அழைப்பு விடுத்தார். நகர்ப்புறத்தில் நல்லா படிச்சு வசதியானவங்களுக்கு கிடைக்கிற மருத்துவ சேவை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளே பாமர மக்களுக்கும் கிடைக்கணும். அதை உறுதி செய்வோம். 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் பெயரை மாற்றி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என்று திமுக அரசு கொண்டு வந்துள்ளதாக திருச்செந்தூரில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஒருவருக்கு நோய்க்கு வந்தபோது சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்துதான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம். 2016 அம்மா இருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இதுக்கு பேரை மாத்தி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேரை வச்சுக்கிட்டார். புதுக்கோட்டை, திருமயம், அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில் உள்ளிட்ட இடங்களில் மழை கொட்டி தீர்த்தது. அறந்தாங்கியில் மழைநீரில் துள்ளிச் சென்ற பனையேறி கட்டை மீன்களை மக்கள் ஆர்வமுடன் பிடித்துச் சென்றனர். தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, திருவையாறு, பாபநாசம், கும்பகோணம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக 3வது நாளாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்ததால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மற்றும் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது. விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சூளக்கரை, சத்திரரெட்டியாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தேனி, தென்காசி, சேலம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் வெப்பம் குறைவாக இருக்கும் எனவும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நகைச்சுவை நடிகர் மதன் பாப் உடல்நலக் குறைவால் காலமானார். தமிழ் சினிமாவில் நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் அறிமுகமாகி தேவர் மகன், உடைப்பாளி, ஃப்ரெண்ட்ஸ் என 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த மதன் பாப் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை 5 மணியளவில் தனது 71வது வயதில் அவர் காலமானார். அவரது மறைவிற்கு திரைத்துறையினர் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக மதன் பாப் உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று பெசன்ட் நகர் மின்மயானத்தில் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. பிரதமரை சந்திப்பது குறித்து தான் எதுவும் கூறவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருப்பது உண்மைக்கு புறம்பானது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் தன்னிடம் கூறியிருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என நயினார் நாகேந்திரன் கூறியிருந்த நிலையில் 6 முறை செல்போனில் அழைத்தும் குறுஞ்செய்தி அனுப்பியும் நயினார் நாகேந்திரன் அதற்கு பதிலளிக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள ஓபிஎஸ், பிரதமர் மோடியை தான் சந்திப்பதை நயினார் நாகேந்திரன் விரும்பவில்லை என்பதை இது தெளிவாக்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோல உண்மைக்கு மாறான தகவல்களை வெளியிடுவதை நயினார் நாகேந்திரன் தவிர்க்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார்.
தனது இல்லத்தில் உளவு கருவியை வைத்தது அன்புமணி ராமதாஸ் தான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறான்னா இருக்குது. அது என்ன வேவு பார்த்துருக்காங்க. அதை மாதிரி சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அன்புமணி நடத்தும் பொதுக்குழு கூட்டம் சட்டப்படி செல்லாது என்றார். தனது வீட்டில் அன்புமணி தான் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்ததாக ராமதாஸ் குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக அவர் தொடர்ந்து முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக வழக்கறிஞர் பாலு கூறியுள்ளார். யாரால் வைக்கப்பட்டது என்பது இதனுடைய புலன் விசாரணை செய்யக்கூடிய சைபர் கிரைம் போலீசார் விழுப்புரம் போலீசார் விசாரிச்சிருக்காங்க. அவங்க அதை சொல்லட்டும், அதற்கு அது கண்டுபிடிக்கணும். அதுதான் உண்மை. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸின் பதவிக்காலம் இன்னும் முடிவடையவில்லை என வழக்கறிஞர் பாலு கூறியுள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர் அடுத்த தலைவர் யார் என்பது குறித்து யாரும் தன்னிச்சையாக முடிவு செய்ய முடியாது என்றும் கூறினார். பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்படக்கூடியவர் தான் புதிய தலைவராக வருவார். அதுவரையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்பாக அதில் ஒன்றும் குழப்பம் கிடையாது. கட்சி விதிகளின்படி தான் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது என பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர் வரும் 17ஆம் தேதி பொதுக்குழு என பரவும் தகவல் உண்மையல்ல என்றும் 9ஆம் தேதியே கூட்டம் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். மேலும் பாமக தலைமை அலுவலகம் தைலாபுரத்தில் இல்லை, சென்னை தீநகரில் தான் இருப்பதாகவும் அவர் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்து அதனுடைய தகவலை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நம்பர் 10 திலக்தெரு முகவரிக்கு அனுப்பியிருக்கிறது. பாமக நிறுவன தலைவர் ராமதாஸின் ஒப்புதலின்றி போட்டி பொதுக்குழு கூட்டினால் கடும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று பாமக செய்தி தொடர்பாளர் சுவாமிநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக குரல் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் மாமல்லபுரத்தில் வரும் 9ஆம் தேதி நடக்கவுள்ள கூட்டத்திற்கும் பாமகவிற்கும் சம்பந்தமில்லை என தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் என கூறிக்கொள்ளும் அன்புமணி செயல் தலைவராக உள்ளதாகவும் கட்சியின் நிறுவனரால் நீக்கப்பட்ட ஒருவர் பொதுச் செயலாளர் என்கிற பெயரில் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளது கட்சியினரை ஏமாற்றும் செயல் எனவும் சாடியுள்ளார். டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக கருத்து தெரிவிக்க நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி கே குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என சீமான் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி திருச்சி சரக டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக சீமான் பேச இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் முதலாண்டு பொறியியல் கல்லூரி வகுப்புகள் வரும் 18ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான 2வது சுற்று கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் தனியார் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் வரும் 18ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் 4 வளாக கல்லூரிகளில் வரும் 11ஆம் தேதி வகுப்புகள் தொடங்குகிறது. இந்தியாவை உலகின் 3வது பொருளாதார வலிமையாக மாற்ற ஒவ்வொரு இந்தியரும் உள்நாட்டு தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்க அமெரிக்க அரசுக்கு மறைமுக பதிலடி கொடுக்கும் வகையில் பேசினார். குடிமக்களாக அனைவருக்கும் பொறுப்பு உள்ளதாகவும் வரும் பண்டிகை காலத்தில் இந்தியர்களின் வியர்வையால் உருவான பொருட்களை வாங்கி மகாத்மாவுக்கு அர்ப்பணிப்போம் என தெரிவித்துள்ளார். கட்சித் தொண்டர்கள் தன்னை மன்னர் என்று அழைத்த போது மன்னர் என்ற கருத்துக்கே நான் எதிரானவர் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறினார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பேசிய போது ராஜா என்றால் அவர் ராகுல் போலதான் இருக்க வேண்டும் என்று அங்கிருந்தவர்கள் கூச்சலிட்டனர். அப்போது தன்னை ராஜா என்று அழைக்க வேண்டாம் என்று ராகுல் காந்தி கூறினார். नहीं बॉस, नहीं, मैं राजा नहीं हूं, राजा बनना भी नहीं चाहता हूं. मैं राजा के अगेंस्ट हूं, कॉन्सेप्ट के अगेंस्ट हूं. வன்கொடுமை வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வீட்டு பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என பெங்களூரு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. நேற்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் முன்பு தனக்கு குறைந்த தண்டனை வழங்க வேண்டும் என நீதிபதியிடம் பிரஜ்வல் ரேவண்ணா கெஞ்சினார். எனினும் அவருக்கு ஆயுள் தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார்.
வெளி மாநிலங்களில் இருந்து வாக்காளர்களை இறக்குமதி செய்வதை தமிழ்நாடு நிச்சயம் ஏற்றுக்கொள்ளாது என திட்டவட்டமாக கூறிய அமைச்சர் ரகுபதி, தேவைப்பட்டால் தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தில் அதற்கான தகுந்த முறையீடுகளை நாங்கள் எடுத்து வைப்போம். யாரும் எங்கே வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உரிமைகளும் இருக்கின்றன. எனவே இதற்காக வேண்டி வாக்காளர்களை இறக்குமதி செய்கின்றதை நிச்சயமாக தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் இல்லை என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தன் பெயர் இடம்பெறவில்லை என்றார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது முறையாக படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்ததாகவும், இருப்பினும் தனது பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தேஜஸ்வி யாதவின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தேஜஸ்வி யாதவ் தனது பழைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் கொண்டு தேடியிருக்கலாம் என்றும், அதனால் அவருக்கு வாக்காளர் விவரங்கள் பெற முடியாமல் இருக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வாக்காளர் அட்டை எண் மாறியது அனைவருக்கும் தெரியுமா என தேஜஸ்வி கேள்வி எழுப்பியுள்ளார். तो ऐसे कितने लोगों का EPIC नंबर बदला होगा, ये तो विषय है। यही सब आंकड़े तो हम लोग पूछ रहे चुनाव आयोग से, तो कहीं ना कहीं से पूरी साजिश है कि वोटरों का नाम जो है काट दिया जाए. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சுற்றுலா பயணிகளின் காரை யானை துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மசினகுடியில் இருந்து மாயார் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் சுற்றித் திரிந்த யானை அவ்வழியாக வந்த காரை துரத்தியது. இதில் நல்வாய்ப்பாக சுற்றுலா பயணிகள் உயிர் தப்பினர். திருநெல்வேலியில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைதான சுர்ஜித்துக்கு மேலும் 14 நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்து நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சிபிசிஐடி போலீசார் 4 குழுக்களாக பிரிந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே ஒப்படைக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்து நெல்லை மாநகர காவல்துறையின் விசாரணை அதிகாரியாக இருந்த சுரேஷ் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். திருவண்ணாமலையில் விலை உயர்ந்த புல்லட் பைக் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உலகலாம்பாடி பகுதியை சேர்ந்த ஐடி ஊழியர் புருஷோத்தமன் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார். இந்நிலையில் அவரது புல்லட் பைக்கில் பேட்டரியில் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நீலகிரி மாவட்டம் கோடிப்பாலம் பகுதியில் வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த நாயை வேட்டையாட முயன்ற காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சிறுத்தை வேட்டையாட முயன்றதும் ஓயாமல் நாய் கத்திக்கொண்டே இருந்ததால் சத்தம் கேட்டு வீட்டில் இருந்த பெண் ஒருவர் வெளியே வந்தார். இதையடுத்து நாயை விட்டுவிட்டு சிறுத்தை மின்னல் வேகத்தில் வனப்பகுதிக்குள் ஓடி மறைந்தது. பின்னர் நாயை பத்திரமாக காப்பாற்றி வீட்டிற்குள் அழைத்து சென்றார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 74,000 ரூபாயை கடந்தது. கிராமுக்கு 140 ரூபாய் விலை உயர்ந்து 1 கிராம் 9,290 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 74,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 123 ரூபாய்க்கும் கிலோ 1,23,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. காசாவில் 12 டன் உணவுப் பொருட்களை ஸ்பெயின் வான்வழியாக வழங்கியது. காசாவில் பசிப்பட்டினியால் மக்கள் வாடி வரும் நிலையில் 24 பாராசூட்கள் மூலமாக 500 கிலோ உணவுகளை வழங்கியுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. இதனால் சுமார் 11,000 பேர் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி
கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 374 ரன்களை இலக்காக நிர்ணயித்துள்ளது. நேற்று நடந்த 3வது நாள் ஆட்டத்தில் பேட்டிங்கை தொடர்ந்து இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் சதம் விளாசி 118 ரன்களில் அவுட் ஆனார். அதேபோல விக்கெட் தற்காப்புக்காக முன்கூட்டியே களமிறக்கப்பட்ட பந்துவீச்சாளர்களான ஆகாஷ் தீப்பும் தனது பங்குக்கு 66 ரன்கள் குவித்து ஆச்சரியமளித்தார். அதன் பின்னர் ரவீந்திர ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் தலா 53 ரன்கள் சேர்த்த நிலையில் 396 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆனது. இங்கிலாந்து தரப்பில் ஜோஸ் டேங்க் 5 விக்கெட்டுகளை சாய்த்தார். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற அதிக வாய்ப்பு உருவாகியுள்ளது. 374 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இங்கிலாந்து அணி தனது 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்புக்கு 50 ரன்கள் எடுத்துள்ளது. 2 நாட்கள் முழுமையாக மீதமுள்ள போதும் ஓவல் மைதானத்தை பொறுத்தவரை 4வது இன்னிங்ஸில் ரன்கள் சேர்ப்பது மிகவும் கடினமான ஒன்றாகவே இருந்து வருகிறது. டெஸ்டில் இங்கு சேசிங் செய்யப்பட்ட அதிகபட்ச இலக்கு 263 தான் என்று உள்ள நிலையில் இப்போட்டி இந்தியாவுக்கு சற்று சாதகமாக மாறி உள்ளது. இந்தியா இதில் வெல்லும் பட்சத்தில் இத்தொடர் 2-2 என சமனில் முடியும். காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். PM கிசான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 9,70,00,000 விவசாயிகளுக்கு 20வது தவணை தொகையை பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் PM கிசான் திட்டத்தின் 20வது தவணை தொகையாக 20,500 கோடி ரூபாயை விடுவித்தார். 19 தவணைகளாக 3.69 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கணக்குகள் மூலம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 20வது தவணையாக தலா 2,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் மோசடி நடந்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி தங்களிடம் அனைத்து ஆதாரங்களும் இருப்பதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் சாடினார். We have such proof that will show the whole country that the institution of the Election Commission does not exist, that it has disappeared. It has taken us 6 months of non-stop work to find this proof. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் உப்பள தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைத்து தரப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். தூத்துக்குடியில் தொழில் முனைவோர், உப்பு உற்பத்தியாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோருடன் EPS கலந்துரையாடினார். அப்போது இதனை தெரிவித்தார். தூத்துக்குடி மையமாக வைத்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப் வேணும்னு கேட்டுக்கிறீங்க. அதையும் அதிமுக அரசு பரிசீலிக்கப்படும் என்ற தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் தொடக்க விழாவில் MP தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆண்டிப்பட்டி MLA மகாராஜன் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வரவேற்பு பேனரில் சட்டமன்ற உறுப்பினரின் படம் மட்டும் இருந்ததால் தனது படம் ஏன் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கேள்வி எழுப்பினார். மேலும் நலத்திட்ட உதவி அட்டையை MLA மட்டுமே வழங்கியதால் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. கூலி ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியில் தடுப்புகளை தகர்த்து கொண்டு அரங்கத்துக்குள் ரசிகர்கள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனை காண ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர். அப்போது அரங்கத்தில் ஏற்கனவே இருக்கைகள் நிரம்பிவிட்டதாக கூறி பலரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ரசிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. கர்நாடக பகுதிகளில் மழை குறைந்ததால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கன அடியில் இருந்து 14,000 கன அடியாக குறைந்தது. இதையடுத்து 7 நாட்களுக்கு பின் ஒகேனக்கல் அருவியில் நீராடவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது. இது சுற்றுலா பயணிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கொடைக்கானலில் பனிமூட்டம் நிலவிய நிலையில் பிற்பகலில் மிதமான மழை பெய்தது.
இதேபோல உதகை, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட நீலகிரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று கடும் பனிமூட்டம் நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள தேவஸ்தானத்திற்கு சொந்தமான காரில் ஓட்டுநர் சூசையுடன் 3 பேர் பயணித்துள்ளனர். நாராயணமங்கலம் அருகே வந்தபோது காரில் இருந்து திடீரென புகை வெளியானதால் சாலையோரம் நிறுத்திவிட்டு அனைவரும் கீழே இறங்கினர். சற்று நேரத்தில் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது கார். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். கிருஷ்ணகிரி அருகே குரங்கு ஒன்று வீட்டின் சிசிடிவி கேமராவை சேதப்படுத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன. தேவசமுத்திரம் பகுதியில் கடந்த சில தினங்களாகவே 50க்கும் மேற்பட்ட குரங்குகள் முகாமிட்டு அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் உள்ள பொருட்கள், தென்னை மரங்கள் உள்ளிட்டவற்றை நாசம் செய்து வருகின்றன. இந்த நிலையில் தியாகு என்பவரின் வீட்டிற்கு சென்ற குரங்கு அங்கிருந்த சிசிடிவி கேமராவை சேதப்படுத்தியது. சென்னை காசிமேட்டில் இளைஞர் மீது கட்டை மற்றும் கற்கடை வீசி தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கையில் காயத்துடன் இருக்கும் நபரை 10க்கும் மேற்பட்டோர் கட்டையாலும் கற்கடை வீசியும் தாக்கினர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த பகுதியில் ஸ்ரீதர் என்பவர் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு முன்னதாக இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் கூட்டமாக சுற்றித் திரியும் மான்கள் ஒன்றுடன் ஒன்று கொம்புகளால் மோதி சண்டையிட்டுக் கொண்டன. முதுமலை வனப்பகுதியின் சாலையோரத்தில் 100க்கும் மேற்பட்ட புள்ளிமான்கள் மேய்ச்சலில் ஈடுபட்டன. இதில் 2 மான்கள் சண்டையிட்டுக் கொண்டதுடன் ஒரு ஆண் புள்ளிமான் முன்னங்கால்களை தூக்கியபடி நின்று மரத்தில் இருந்து இலைகளை சாப்பிட்டது. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து உற்சாகமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காடையார்கோவில் அருகே உள்ள தவசுக்குடி ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடத்தப்பட்டது. சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 14 காடைகளும் 126 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். குழுவுக்கு 9 வீரர்கள் வீதம் களமிறங்கி 25 நிமிடங்களில் காளைகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மதுரையில் ஆவணமின்றி ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட 75 லட்சம் ரூபாய் பணம், தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லையிலிருந்து மகாராஷ்டிரா மாநிலம் தாதர் வரை செல்லும் தாதர் விரைவு ரயிலில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த தன்மை மற்றும் கோவில்பட்டியைச் சேர்ந்த சந்தனராஜின் சூட்கேஸை சோதனை செய்ததில் 75,60,000 ரூபாய் பணம், 450 கிராம் தங்கம், 27 கிராம் வெள்ளிக்கட்டிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த ரயில்வே போலீசார் அதனை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர் திடீரென மயங்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்ஸ்வாத் பகுதியில் உள்ள ஜிம்மில் 37 வயதான மிலிந்த குல்கர்னி என்பவர் வழக்கம் போல காலையில் உடற்பயிற்சி செய்துள்ளார். அப்போது திடீரென அவர் மயங்கி விழுந்தார். அவரை அங்கிருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் தரைப்பாலம் திடீரென இடிந்து விழுந்தது. சுவன்னா மற்றும் நர்சோ பகுதிகளை இணைக்கும் வகையில் தரைப்பாலம் கட்டப்பட்டு வந்தது. இந்த பாலம் இடிந்து விழுந்ததால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தரமற்ற பொருட்களை வைத்து பாலம் கட்டப்பட்டது தெரியவந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சித்தது பேசுபொருளாகியுள்ளது. ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இதில் பெண்ணாகரம் MLA GK மணி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் அதிமுகவின் B டீம் போல அன்புமணி சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக விமர்சித்தார். என்ன உரிமை கேட்க போறாங்க தெரியல. அது தெரியல. திருப்பூர் மாவட்டம் உடுமலை
உளுந்தூர்பேட்டை வனத்துறை அலுவலகத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் வனவர் மற்றும் வனக்காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். சிறுத்தை பல் வைத்திருந்ததாக உடுமலையை சேர்ந்த மாரிமுத்துவை கேரள வனத்துறையினர் பிடித்து தமிழ்நாடு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் வனவர் நிமல், வனக்காவலர் செந்தில்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதனிடையே மாரிமுத்துவின் உடலை அவரது குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த யானைகள் கூட்டம் மளிகை கடைகளை இடித்து சேதப்படுத்தியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வில்லோனி எஸ்டேட் பகுதிக்குள் புகுந்த யானை கூட்டம் அங்குள்ள பல குடியிருப்புகளையும் மளிகை கடைகளையும் இடித்தது. மேலும் எஸ்டேட் பகுதியில் மேலாளர் வீட்டை இடித்து உள்ளே நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்து வந்த வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர்கள் யானை கூட்டத்தை நீண்ட போராட்டத்திற்கு பின் விரட்டியடித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நகைக்கடையில் சென்னையைச் சேர்ந்த பெண் நகை திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ரோணகுமார் என்பவரின் நகைக்கடைக்கு வந்த பெண் எதுவும் வாங்காமல் திரும்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. அவர் சென்ற பின் நகைகளை சரிபார்த்தபோது 3 சவரன் செயின் மாயமாகி இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து சிசிடிவி ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து நகையை திருடியதாக ஜாவர்கான்பேட்டையைச் சேர்ந்த பிரியங்கா என்பவர் கைது செய்யப்பட்டார். தஞ்சை மாவட்டம் வேப்பத்தூர் பகுதியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் நெல்மணிகள் சேதமடைந்துள்ளது. வேப்பத்தூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய இடவசதி இல்லாததால் விவசாயிகள் நெல்மணிகளை மூட்டையிடாமல் அரசு கொள்முதல் நிலையம் மற்றும் வயலின் ஒரு பகுதியில் குவித்து வைத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ள நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. திருப்பத்தூர் அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து கொள்ளையடித்ததாக 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டார். ஆரிப் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பஷீர். இவருடைய மனைவி ரேஷ்மா வீட்டில் தனியாக இருந்தபோது உள்ளே நுழைந்த நபர் சைக்கிள் மற்றும் செல்போனை திருடியுள்ளார். அப்போது ரேஷ்மா கூச்சலிட்டதால் இரும்பு ராடால் அவரை தாக்கிய அந்த நபர் பொருட்களுடன் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியதுடன் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன்பின் விசாரணை நடத்திய காவல்துறையினர் கலைஞர் நகரைச் சேர்ந்த 17 வயது சிறுவனை கைது செய்து செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். கோவை மதுக்கரை சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் அதனை அகற்ற வேண்டும் என அப்பகுதி வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். மதுக்கரை சுங்கச்சாவடியில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வாகனங்களுக்கு புதிய கட்டணம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்த அப்பகுதி மக்கள் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு தடவை நீங்க இந்த டோல்கேட்டுக்கு காலையில் 8 மணிக்கு இங்க வந்து நின்று பாருங்க, எவ்வளவு டிராபிக் ஆகுது, எத்தனை பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இங்க நடக்கிற விஷயங்கள் என்னென்ன. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கூரையின் மீது சென்ற மின் ஒயரை சரி செய்தது தொடர்பாக சகோதரர்களிடையே கைகலப்பு ஏற்பட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சுண்ணாம்புக்கூட்டை பகுதியைச் சேர்ந்த இளவரசன், செல்வன் இருவரும் தங்களது தந்தை பெருமாள் பெயரில் மின் இணைப்பு பெற்று பயன்படுத்தி வருகின்றனர். இதில் செல்வம் வீட்டிற்கு செல்லக்கூடிய மின் ஒயர் இளவரசன் வீட்டின் மீது தாழ்வாக சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். ஆடி மாதத்திலும் போதிய விலைக்கு எலுமிச்சம்பழம் விற்பனையாகாததால் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு கோடை காலத்தில் எலுமிச்சை பழங்கள் கிலோ 120 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு ஒரு கிலோவுக்கு 8 ரூபாய் கூட விலை கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆடி மாதங்களில் கோவில் திருவிழாக்கள் நடைபெறும் என்பதால் விலை உயரும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் தற்போது நாள் ஒன்றுக்கு 10 டன் பழங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட போதிலும் எதிர்பார்த்த அளவுக்கு விலை கிடைக்காததால் விவசாயிகள் பெரும் ஏமாற்றமடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சௌமிய நாராயணபுரத்தில் பாண்டி முனியையா கோவில் பால்குட விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 13 ஜோடி, சிறிய மாடு பிரிவில் 14 ஜோடிகள் என மொத்தம் 27 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாடுகளுக்கு 8 மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு 6 மைல் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது. வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டது. சென்னை
சூப்பர் கிங்ஸ் ஜெர்சியில் தமிழ்நாட்டு வீரர் நடராஜன் பயிற்சி மேற்கொண்ட புகைப்படம் வெளியான நிலையில் அவர் சிஎஸ்கேவில் சேர்க்கப்படுவாரா என ரசிகர்கள் மத்தியில் ஆர்வம் எழுந்துள்ளது. சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் பயிற்சி மேற்கொண்ட புகைப்படம் வெளியானது. இந்நிலையில் அவரையும் அணியில் சேர்ப்பது தொடர்பாக சென்னை அணி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவையில் பாஜக எம்பிக்களின் எண்ணிக்கை 100ஐ கடந்துள்ளது. மாநிலங்களவையின் நியமன எம்பிக்களாக கடந்த மாதம் மூத்த வழக்கறிஞர் உஜ்வால் நிகாம், முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷரிங்லா மற்றும் சமூக செயற்பாட்டாளர் சதானந்தன் மாஸ்டர் ஆகியோர் பதவியேற்றனர். அவர்கள் பாஜகவில் இணைந்த நிலையில் அக்கட்சியின் எம்பிக்கள் எண்ணிக்கை 102ஆக உயர்ந்துள்ளது. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மேலவை எம்பிக்கள் எண்ணிக்கை 134ஆக உயர்ந்துள்ளது. செப்டம்பரில் நடைபெறவுள்ள குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலுக்கு பிறகு பாஜகவின் புதிய தேசிய தலைவர் அறிவிக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கு முன்பாக தேசிய தலைவரை அறிவித்தால் உள்கட்சி விவகாரங்களில் குழப்பம் ஏற்படும் என்பதால் அறிவிப்பை தள்ளி வைக்க பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளது. எனினும் பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாகவே பாஜக தேசிய தலைவர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. துருக்கியைச் சேர்ந்த சமையல் கலைஞர் ஒருவர் பாராகிளைடிங் செய்தபடியே நடுவானில் சூஷி உணவை சமையல் செய்து அசத்தினார். ஈசா உக்சூஸ் என்பவர் துருக்கி நாட்டு அடானா என்ற பகுதியில் பாராகிளைடிங் செய்தார். சமையல் கலைஞரான இவர் நடுவானிலேயே அரிசி, இறால், வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை வைத்து சூஷி சமைத்தார். அதனை தன்னுடன் இருந்த பாராகிளைடிங் விமானியுடன் இணைந்து அவர் சாப்பிட்டார். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்காகவே நடைபயணம் மேற்கொள்வதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் நடைபயணம் மேற்கொண்ட அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் திமுக 0 என விமர்சித்தார். ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும், அரசியல் மாற்றம் வேண்டும், அதிகார மாற்றம் வேண்டும். டெல்லியில் நாடாளுமன்ற அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்து பேசினார். இச்சந்திப்பின் போது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தந்து மத்திய அரசின் சார்பில் ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மகன் 1ஆம் ராஜேந்திர சோழன் ஆகிய இருவரின் முழு உருவச் சிலைகள் தமிழ்நாட்டில் நிறுவப்படும் என அறிவித்ததற்கும் ஜி.கே. வாசன் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் கவனம் பெற்றுள்ளன. ரங்கசாமி தனது 76வது பிறந்த தினத்தை நாளை கொண்டாட உள்ள நிலையில் 1 மாத காலத்துக்கு கொண்டாட்டங்களை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கூலி ரஜினிகாந்த், தெரி விஜய், ரெட்ரோ சூர்யா, புஷ்பா, அல்லு அர்ஜுன் உள்ளிட்ட தோற்றங்களில் ரங்கசாமியின் படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு சட்டமன்ற கட்டடத்தின் முன்பு ரங்கசாமி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே கோவில் குடை திருவிழாவை முன்னிட்டு 2000 கிலோ இறைச்சியில் 10,000 பேருக்கு அசைவ அன்னதானம் வழங்கப்பட்டது. லட்சுமி நாராயணபுரம் கிராமத்தில் உள்ள ஓடக்கரை முத்துச்சாமி கோவில் மற்றும் காளியம்மன் கோவில் ஆடி மாத கொடை விழா நடைபெற்றது. இதற்காக 30க்கும் மேற்பட்ட பன்றிகள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாய்கள், நாட்டு சேவல்கள் ஆகியவை ஓடக்கரை முத்துச்சாமிக்கு பலியிடப்பட்டன. பின்னர் அவற்றை சமைத்து மக்களுக்கு பரிமாறினர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே டியூஷன் சென்ற 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் பாம்பு கடித்து உயிரிழந்தார். கிணத்துக்கடவு பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் சித்ரா தம்பதியரின் மகனான ஜஸ்வந்த் டியூஷன் சென்ற நிலையில் சிறுநீர் கடிக்க சென்றதாக தெரிகிறது. அப்போது ஜஸ்வந்தை பாம்பு கடித்துள்ளது. இதுகுறித்து சிறுவன் டியூஷன் ஆசிரியரிடம் கூறாமல் இருந்த நிலையில் அவர் சிறிது நேரத்திற்கு பிறகு மயங்கியுள்ளார். இதையடுத்து கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிறுவன் ஜஸ்வந்த் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சாலையில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை மாணவர்கள் தள்ளிச் சென்றனர். குளச்சலில் இருந்து நாகர்கோவிலுக்கு சென்ற அரசு பேருந்து வெள்ளமோடி பகுதியில் பழுதடைந்து சாலையில் நின்றது. இதனால் பேருந்தில் பயணித்த பள்ளி சிறுவர்கள் அரசு பேருந்தை தள்ளினர். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்கும் தொழிலாளியின் தாயை செல்போனில் மிரட்டி ஜிபே மூலம் பணம் பறித்ததாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த அரவிந்த் என்பவர் கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்கும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் அரவிந்த் ரயனை 4 நபர்கள் வழிமறித்து பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. அரவிந்த் பணம் இல்லை என கூறிய நிலையில் அவரை தாக்கி மிரட்டி அவரது தாயாரை தொடர்பு கொண்டு ஜிபே மூலம் 10,000 ரூபாய் பணத்தை பெற்றதாக சொல்லப்படுகிறது. இதுபற்றி விசாரித்து வந்த கோயம்பேடு போலீசார் விக்னேஷ், சூர்யா,
மதுசூதனன் மற்றும் மணிவண்ணன் ஆகிய 4 நபர்களை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ நடத்தும் இலவச பயிற்சி வகுப்பில் படித்த விவசாயியின் மகள் முதுநிலை வருவாய் ஆய்வாளராக தேர்வாகியுள்ளார். எம்எல்ஏ மாரிமுத்து நடத்தும் போட்டித் தேர்வு மையத்தில் படித்த திரு ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஆர்த்தி குரூப் 2வில் தேர்ச்சி பெற்று நாகை மாவட்ட முதல்நிலை வருவாய் ஆய்வாளராக தேர்வாகியுள்ளார். இந்நிலையில் இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் தனது இலக்கு என்று ஆர்த்தி கூறியுள்ளார். பே பண்ணி படித்தாதான், ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு காசு கட்டி படித்தாதான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு வந்து எம்எல்ஏ சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 3 இயர்ஸாக சோலா கோச்சிங் சென்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது மூலமாக வந்து நிறையா கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்லேருந்து பிள்ளைங்க வந்து அங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பக்தர்கள் புனித நீராடக்கூடிய வகையில் கேஆர்பி அணையிலிருந்து வினாடிக்கு 900 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. 52 அடி உயரம் கொண்ட கேஆர்பி அணை கடந்த சில மாதங்களாக பெய்த மழையின் காரணமாக முழு கொள்ளளவை எட்டியது. தற்போது அணையின் நீர்மட்டம் 50 அடியாக உள்ள நிலையில் அணைக்கு நீர்வரத்து 300 கனஅடியாக உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் ரயில் நிலைய தண்டவாளத்தில் சடலமாக கிடந்த இளைஞர் கஞ்சா கும்பலால் கொலை செய்யப்பட்டதாக உறவினர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். குமக்கம்பேட்டை விஜயகுமாரை கடந்த 25ஆம் தேதி முதல் காணவில்லை என்ற புகாரின் மீது காவல்துறை நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி காலை ரயில்வே காவலர்கள் விஜயகுமாரை சடலமாக மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் வைத்துள்ளனர். இந்நிலையில் உறவினர்கள் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்த பின் மருத்துவமனையில் இருந்த விஜயகுமாரின் சடலத்தை காவல்துறையினர் காண்பித்துள்ளனர். அமெரிக்காவின் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவிடமிருந்து இந்திய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க அமெரிக்கா தடை விதிக்கவில்லை எனவும் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோன்று ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் எதுவும் தெரியவில்லை என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா வெற்றி பெற்றதை காங்கிரஸ் கட்சியால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு சென்ற பிரதமர் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், பாகிஸ்தான் அங்கு அழுகிறது என்றும் இங்கு காங்கிரசும் சமாஜ்வாதி கட்சியும் அழுவதாகவும் கூறினார். कि भारत ने पाकिस्तान के आतंकी ठिकानों को तबाह कर दिया. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடியதால் அருண்ஜேட்லி தன்னை மிரட்டியதாக ராகுல் காந்தி கூறிய நிலையில் வேளாண் சட்டங்களுக்கும் தன் தந்தைக்கும் தொடர்பு இல்லை என அருண்ஜேட்லியின் மகன் பதிலளித்துள்ளார். வேளாண் சட்டங்கள் 2020 அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் தன் தந்தை 2019 காலமானதாக அருண்ஜேட்லியின் மகன் ரோஹன் ஜேட்லி கூறியுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி என்ற முன்னெடுப்பில் இணைய நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆகஸ்ட் 2 முதல் சுதந்திர தினம் வரை அனைவரும் தங்கள் வீடுகள், கடைகளில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அதனுடன் செல்ஃபி எடுத்து பகிர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சுதந்திர தினத்தையொட்டி நடக்கும் நிகழ்வுகளில் பங்கேற்கவும் தங்கள் பகுதிகளில் உள்ள சிறு கடைகளில் தேசிய கொடியை வாங்கி அந்த வியாபாரிகளுக்கு உதவ மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஓட்டப்பந்தய வீராங்கனை ஷாகேரி ரிச்சர்ட்சன் தனது ஆண் தோழரை தாக்கியதற்காக கைது செய்யப்பட்டார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தய உலக சாம்பியனான ஷாகேரி தனது ஆண் தோழர் கிறிஸ்டியன் கோல்மேனை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதில் அவருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் ஷாகேரியை வாஷிங்டன் போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். சியாட்டல் விமான நிலையத்தில் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட போது ஆண் தோழரை ஷாகேரி தாக்கியதாக தெரிகிறது. மலையாள திரைப்பட நடிகரும் மிமிக்ரி கலைஞருமான கலாபவன் நவாஸ் காலமானார். 51 வயதாகும் கலாபவன் நவாஸ் கொச்சியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சடலமாக கிடந்துள்ளார். படப்பிடிப்புக்காக அவர் அங்கு தங்கியிருந்த நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பல திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து பிரபலமான கலாபவன் நவாஸின் மறைவுக்கு கேரள முதலமைச்சர் உள்ளிட்டோர் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து தேனி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக புதிய தமிழகம் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். நெல்லை ஐடி ஊழியர் கவின் படுகொலையை கண்டித்தும் கள்ளை உணவென்று பரப்புரை செய்வதாக சீமானை கண்டித்தும் போராட்டம் நடந்தது. சீமானின் தேனி வருகையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே ஆற்றில் பரிசல் கவிழ்ந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர்.
கோடாபாளையத்தைச் சேர்ந்த ராசு என்பவர் தோட்டத்தில் இருந்து வாழைத்தார்களை ஏற்றிக்கொண்டு பவானி ஆற்றில் கடந்தபோது பரிசல் கவிழ்ந்தது. இதில் பரிசலில் இருந்த மணிகண்டன், சுரேஷ், சக்தி ஆகியோர் நீரில் விழுந்தனர். இதில் சக்தி நீந்தி கரை சேர்ந்தார். சுரேஷ் உயிரிழந்தார். மணிகண்டனை தேடி வந்த நிலையில் அவரும் சடலமாக மீட்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாமி தரிசனம் செய்தார். உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைப்பயணத்திற்காக வந்த அன்புமணி திருத்தணி அருகே உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கினார். பின்னர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மலர் மாலை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் தலைவர்களின் அதிரடி பேச்சு, அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம்.